அப்படி நீங்க சொல்லுதியா? கண்டிப்பா நம்ம பண்ண முடியும். இப்ப நீங்க வந்து நீங்க அப்படி எந்த கவர்மெண்ட்லயும் கண்ட்ரோல் பண்ண ஒன்றிய அரசே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது அவங்களுடைய ரைட்ஸ். அவங்க ஒரு ப்ராடக்ட் வைக்காங்க, அந்த ப்ராடக்ட் விலை ஃபிக்ஸ் பண்ணது அவங்களுடைய ரைட்ஸ். அதை போய் இந்த ப்ராடக்ட் இப்படி தான் வைக்கணும்ல சட்டம் நமக்கு இந்தியாவில் அப்படி இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ரெண்டா நீங்க பாத்தீங்க எல்லாருக்கும் ஏன் வந்து ஆவினே சப்ளையர் ஆக முடியும்? நீங்க பேரிடர்கள் வருது, எல்லாரும் ஓடிதாவ, நாங்க தானே நின்று சப்ளை பண்ணோம். இப்போ சென்னை பேரிடர் வந்த நேரத்தில் யார் பால் சப்ளை பண்ணா? தூத்துக்குடி தண்ணியில் மிதந்த நேரத்தில் நாங்கள் யார் பண்ணது? நாங்கள் தான் பண்ணோம். அதுக்கு தான் நாங்கள் வந்து கரெக்ட் விலையை கொடுத்துட்டு இருக்கோம். ஆவின் வந்து மார்க்கெட்டில் விலையை உயர்த்தலை. அப்போ அவங்களுக்கு எப்போவுமே ஆவின் விலை நிரந்தரமானது. அந்த விலைக்கு அவங்க வாங்க முடியல. நன்றி தம்பி. மாண்பு முதல்வர்கள் நேற்றைய தினம் மிக தெளிவாக தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். தமிழ்நாட்டிற்கான உரிமைகளை நான் நிச்சயமாக வலுவான குரலில் பேசி பெற்றுத் தருவேன் என்று. அதைத்தான் நம்முடைய முதல்வர் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். தமிழ்நாட்டின் நலன் எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் எதற்காகவும் சமரசம் செய்யப்படாது. கடந்த ஆட்சி காலங்களில் ஏற்பட்ட நிலைமை நமக்கு இருக்காது என்பதை திரும்ப திரும்ப நம்முடைய மாண்பு முதல்வர்கள் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். எனவே நல்லது நடக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.